வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 4500 மாத ஓய்வூதியம் உயர்வு சற்று முன் பென்ஷனர்கள் மூத்த குடிமக்கள் சார்ந்து தமிழக அரசு சார்பில் முக்கிய கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இது பண்டிகை காலம். தீபாவளி பண்டிகை காலத்தில் அரசு லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல செய்திகளை அறிவித்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் DA மற்றும் DR 3% அதிகரித்தது. அதேபோல் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட அந்த DA DR நிலுவைத் தொகைகள் அரியர் தொகை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும். அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கான அந்த 3 மாத DA மற்றும் DR தொகை அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து கிடைக்கும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. அடுத்தபடியாக குரூப் B மற்றும் குரூப் C ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸையும் மத்திய அரசு சில நாட்களுக்கு முன்பாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் அதிகரித்த அகவிலைப்படி நிலுவைத் தொகை அதேபோல தீபாவளி போனஸ் ஆகியவை அனைத்தும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 3% DA உயர்வுக்கு பின்பு மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 55%இலிருந்து 58% உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி விகிதங்கள் ஜூலை 1, 2025 முதல் அமலுக்கு வந்துள்ளது. அரசு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அகவிலைப்படியை திருத்தப்பட்டு வருகிறது. முதலாவதாக DA உயர்வு மார்ச் மாதத்திலும், இரண்டாவதாக பண்டிகை காலத்தில் அதாவது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். பெரும்பாலும் இந்த இரண்டாவது முறையாக அறிவிக்கக்கூடிய இந்த DA DR அதிகரிப்பு தீபாவளி பண்டிகையுடன் சேர்ந்து கிடைக்கும். அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸும் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் 1995 EPF பென்ஷனர்கள் நலசங்கத்தினுடைய மண்டல தலைவர் தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வழங்கிய கோரிக்கை மனு விவரத்தை பார்க்கலாம். தமிழகத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் மிக குறைந்த தொகையினை பென்ஷனாக பெறக்கூடிய மூத்த குடிமக்கள் 10 லட்சம் பேர் உள்ளார்கள். எங்களுக்கு அதிகபட்சமாக 1000 ரூபாய் வரை மட்டுமே பென்ஷனாக கிடைத்து வருகிறது. புதுவை உட்பட ஆந்திரா, கேரளா, ஹரியானா மாநிலங்களில் மிக குறைந்த பென்ஷன் பெறக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் கூடுதலாக உதவித்தொகையாக 4500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழ்நாடு அரசும் முதியோர் சமூக நல பாதுகாப்பு நிதியிலிருந்து உதவித்தொகையாக மாதம் 4500 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய வயது மூப்பை கருத்தில் கொண்டு கோரிக்கை மனுவினை கருணையுடன் பரிசீலனை செய்து உதவித்தொகையினை கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஓய்வூதியர்கள் தங்களுக்கு குறைந்தபட்ச மாத ஓய்வூதியமாக 4500 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய விவரங்களை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.